பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். சாப்பிடணும், மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரதச்சத்து உட்பட கிடைக்கணும். அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து 100% தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். இதில் அரசியல் செய்யக்கூடாது. இதில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை பற்றி நாங்கள் விலாவரியாக பேசியிருக்கோம். அந்த ரிப்போர்ட்டை பாயிண்ட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாற்றி அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி இதுக்கு முன்னாடி விரிவாக பேசியிருக்கிறோங்கன்னா, அதனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும். குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுங்கண்ணா. வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா. தேவையான முட்டைகள், தேவையான புரதச்சத்து, தேவையான மில்லட்டு, நார்ச்சத்து, இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும். அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும். காரணம், புதிய கல்விக் கொள்கையில் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நீட் தேர்வை பொறுத்தவரை நாங்கள் தீர்க்கமாக இருக்கிறோங்கன்னா, நீட் தேர்வு இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். 2024 பார்த்தீங்கன்னா 59% விழுக்காடு நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டில் பெஸ்ட் ரிசல்ட் வந்து 2024. இன்னைக்கு நீட்டு தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, என்டிஏ நீட் தேர்வு நடத்துகிறாங்க. அதில் குளறுபடிகள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்டிஏ வந்து நீட்டு தேர்வு மட்டும் நடத்தலை, யூஜிசியினுடைய பல பரீட்சையிலிருந்து நிறைய பரீட்சைகள் வந்து என்டிஏ நடத்துகிறாங்க. என்டிஏனுடைய தலைவரை மாற்றிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட். சில இடங்களில் ஒரு இடங்கள் நடந்திருக்கு. அதற்கான யார் தவறு செஞ்சுருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. 10 ஆண்டு சிறை தண்டனை பார்த்துருக்கிறீங்க நம்முடைய புதிய சட்டம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், வெள்ளை அறிக்கை. நீட்டு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷம் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க. எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க, நீட்டு வந்ததுக்கப்புறம் போயிருக்கிறாங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எத்தனை பேர் போயிருக்காங்க, தனித்தனியாக பிரித்து கொடுங்க. அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசினுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில், டிஎம்இ கையில் இருக்குது. அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்துவிடும். நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது, நடுத்தர மக்களுக்கு உதவியாக இருக்குது. டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய்ப்பேச்சு தமிழக அரசு பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆமாங்கண்ணா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ஐயா, நம்மை பொறுத்தவரைங்க ஐயா, காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய சிசிடிவி உண்மைதான். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியுங்க ஐயா. அதில் வந்திருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்கக்கூடியவங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மைதான். அதுவும் மறுக்கிறதுக்கு எது இல்லை. இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அந்த கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போகிற படை. இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார்? இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார்? இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க. யார் இதற்கு மூளை? யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க? இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்லை திருவேங்கடம் வந்தார், என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவர் தான் வெட்டார், அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா. திருவேங்கடம் என்கவுண்டரானால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன? திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார்? திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? திருவேங்கடம் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு கேள்வி அது இல்லைங்கண்ணா. பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருன்னு தான் திரும்ப திரும்ப கேட்குறோம். இது பொலிட்டிக்கல் மர்டரா? இது வேற ஏதாச்சும் விஷயமா? இது பண விஷயமா? அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் சிபிஐ என்கொயரின்னு கேட்குறோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறீங்க. நடுநிலைமையான சிபிஐ வந்தால் தவறு என்ன? இதில் பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவங்க என்டிஏல கூட கிடையாது. அவங்களே சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது, நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன, அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரியில் சொல்லட்டும். மற்றபடி என்கவுண்டர் பண்ணோம், காலையில் கூட்டிகிட்டு போனோம், கையில் துப்பாக்கி எப்படி வந்துச்சு, சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட போகிறார்? தப்பிச்சு ஓடனா சரணடையாமல் ஓடி இருக்கலாமே. அதனால் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. இதனால் தான் நாங்கள் கேட்கின்றோம். திருவேங்கடம் நிரபராதின்னு யாரும் சொல்லிங்கன்னா குற்றவாளி தான், சிசிடிவி பூஜை ஏற்றுக்கிறோம். திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பது தான் கேள்வி. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. செயல்படுத்துறது இல்லைங்கன்னா காரணம், 2019 நம்முடைய மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இதனுடைய திட்டம் என்னங்கன்னா, சிறு குறு விவசாயிகள் அப்படின்னா 2 ஹெக்டர், ஒரு ஹெக்டர் வந்து 1.47 ஏக்கர், 2.47 ஏக்கர்.
அப்போ 4.94 ஏக்கருக்கு கீழே யார் இருக்காங்களோ அவர்களுக்கு 6000 ரூபா பணம் கொடுக்குற ஒரிஜினல் திட்டம். இதை மத்திய அரசு 6 மாதம் கழித்து ரிவைஸ் பண்ணுறாங்க. எல்லோருக்கும் பொருந்தும், எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும். நீங்கள் எவ்வளோ லேண்டு வச்சுருந்தால் 6000 ரூபா வரும். அதுக்கு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இந்தந்த கண்டிஷனில் இருக்கிற விவசாயிகளுக்கு பொருந்தாது. உதாரணத்துக்கு பஞ்சாயத்து மெம்பராக இருக்கக்கூடாது, லோக்கல் பாடியில் எந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது, எம்எல்ஏ எம்பியாக இருக்கக்கூடாது, பென்ஷன் வரக்கூடாது, 10,000 ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வந்தால் பொருந்தாது, இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது. இந்த மாதிரி சில கண்டிஷன் அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தமிழகத்தில் 43 லட்சம் விவசாயிகள் 2021 பயனடைஞ்சாங்க. 43 லட்சம் விவசாயிகள். இன்னைக்கு அது 21 லட்சம் விவசாயிகளாக வந்திருக்கு. நாங்கள் கேட்பது, தமிழக அரசு 2015-16 தமிழக அரசு ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாங்க. தமிழகத்தில் விவசாயிகள் அப்படின்னா, உதாரணத்துக்கு அண்ணாமலை ஒரு விவசாயினா என் பேரில் பட்டாச்சிட்டா இருக்கா? தமிழகத்தில் 79,38,000 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. 79.38 79,38,000 விவசாயிகள். அதில் இந்த கேட்டகரியில் யார் வர்றாங்கன்னா, தமிழக அரசே 39 லட்சம் சொன்னாங்க. 39 லட்சம் பேர் சிறு குறு விவசாயிகளாக இருக்கிறாங்க. அப்படின்னா லேண்ட் ஹோல்டிங் பிலோ 5 ஏக்கர். அதில் முக்கியமானது 43 லட்சம் பேர் பயன்பட்டாங்க. ஏன்னா காரணம், மத்திய அரசு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அது 21 லட்சமாக குறைஞ்சிருக்கு. எப்படி குறைஞ்சிச்சு? மத்திய அரசு குறைக்கல. இப்போ இதுக்கு முன்னாடி 7 லட்சம் பேர்த்த போலி விவசாயிகளை இவங்களே 2018 அப்போ இருந்த ஆட்சி, அப்போ இருந்த அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சு அரசு அதிகாரிகள் மாட்டினாங்க. உங்களுக்கு தெரியும், 7 லட்சம் விவசாயியே இல்லை, இவங்களே பட்டாச்சிட்டா தயார் பண்ணி ஆதார் கார்டை தயார் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் ஆட் பண்ணிட்டாங்க. 7 லட்சம் பேர்த்த நிற்கிறாங்க. இன்னைக்கு தமிழக அரசு விளக்கம் கொடுக்கணும். 43 லட்சத்திலிருந்து 21 லட்சம் வந்திருக்குன்னா 22 லட்சம் பேர் யார், எதுக்காக நீக்குனீங்க, என்ன காரணம்? கம்பைன்டு கூட்டுப்பட்டாவும் அலோடுன்னு மத்திய அரசு சொன்ன பிறகு இவர்கள் விதண்டாவாதமாக 100% மத்திய அரசினுடைய திட்டம் கெட்ட பேர் எங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாநில அரசு சதி செய்து நிறைய விவசாயிகளுக்கு இந்த PM கிசான் நிதி போகாமல் தடுக்கிறாங்க.